ஹாய் காய்ஸ் நண்பா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். மை வித் ரேட்ஸில் அடுத்தடுத்து ஒரு நல்ல விஷயமா தான் அப்டேட்டு நடந்துகிட்ருக்கு. மக்கள் மத்தியில் ஒரு விஷயம் அப்டேட் ஆகுதுன்னா ஒரு விதமாக ஒன்று ஒன்று அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இப்போதைக்கு ஒரு அப்டேட் வந்து நடந்துகிட்ருக்குது. என்னென்னா உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக்கில் 71 பேருக்கு வந்து பெயில் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்களாம். இது வந்து என்ன ஆச்சு, தள்ளுபடி பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் ஒரு யூடியூபர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து அப்டேட்டு வந்து வெளியாயிட்டிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உண்மையா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மெசேஜ் பண்ணி நிறைய நண்பர்கள் கேட்டுட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து உண்மைதான் நண்பா. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்டி சைட்லேருந்து ரிலாக்சேஷன் பெயில் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட நிறைய விதிமுறைகள்லாம் வச்சு எம்டி சார் பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் பெயிலில் வந்து வெளியே வந்திருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லாஸ்ட் மந்த்தில் எம்டி சார் வந்து வெளியே வந்த உடனே என்ன பண்ணார், நம்மக்கிட்ட மக்கள்கிட்ட அவருடைய எம்டி ஃபார்ம் யூடியூப் சேனல் மூலிமா மக்கள்கிட்ட வந்து பேசியிருந்தார் இல்லையா. ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, அதுபோல் வந்து கண்டிஷன் பெயிலில் வந்தது, மக்கள்கிட்ட பேசக்கூடாது, பணத்தை பற்றி பேசக்கூடாது, இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வச்சு ஃபாலோ பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூல்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய நிறுவனத்தை நீங்கள் அடுத்த கட்டமாக நீங்கள் உயர்த்து கொண்டு அதுக்கான நடவடிக்கை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட பேசிக்கலாம். உங்களுடைய அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை உங்களுடைய பற்றி பேசிக்கலாம். அதுக்கு வந்து அப்ரூவ்டு கொடுத்தாச்சு, நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து ரிலாக்சேஷன் பெயில் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியல. இருந்தாலும் நிறைய யூடியூபர்ஸ் வந்து அதை கண்டினியூஸாக அப்டேட் பண்ண என்ன ஆகுதுன்னா, கம்பெனிக்கு எதிர்த்தா நெகட்டிவ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஸோ அடுத்தடுத்து அப்டேட் கொடுக்கும்போது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அதுக்கான ஒரு சதி வேலையெல்லாம் அது ஒரு கூட்டமாக ஒரு கும்பலாக இருக்கான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் பாசிட்டிவாக மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்போ கூட அப்டேட் ஆகிட்டு நிறையவே அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்சேஷன் பெயில் வந்து அப்ரூவ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷனாக வந்து இப்போதைக்கு வந்து அப்டேட் வந்து வெளியாகிட்டுருக்கு. இருந்தாலும் மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா இது பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயமே சொல்லிக்கலாம். ஏன்னா அடுத்தடுத்து நம்மளுடைய நிறுவனத்தை பற்றி எம்டி ஃபார்ம் யூடியூப் சேனலில் அப்டேட் ஆச்சுன்னா நிறைய மக்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் இல்லையா. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மக்கள் வந்து அந்தளவுக்கு மன வேதனையில் மன உளைச்சலில் ஆளாயிட்ருக்காங்க. என்னடா இது நிறுவனத்தில் என்ன நடக்குது, என்ன போயிட்டுருக்கு அப்படின்றது நிறைய மக்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. பட் அப்படி எம்டி ஃபார்ம் யூடியூப் சேனல் மூலிமா டெய்லியும் அப்டேட் வந்துச்சுன்னா மக்களுக்கும் உதவியாக இருக்கும். ஸோ எப்போ பணத்தை போடுவாங்க, எப்போ தான் பணம் வரும் அப்படின்றது ஒரு கன்ஃபர்மேஷனாக தகவல் கிடைச்சா நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ மக்கள் வந்து தெளிவாக இருப்பாங்க. அடுத்தடுத்து அவங்களுடைய வேலையை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஸோ அவங்களுடைய வேலை பண்ணுறதுக்கும் கரெக்டாக யோசித்து நிறையா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கமிட்மெண்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா ஒரு மக்களுக்கும் லோனு இஎம்ஐன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு வந்து எம்டி ஃபார்ம் யூடியூப் மூலிமா மக்களுக்கு வந்து அப்டேட் பண்ணதுக்கு ஒரு குட் நியூஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இப்போ வந்து அதுக்கு வந்து அப்ரூவ்டு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நெக்ஸ்ட்டு மந்தில் இருந்து பார்த்தீங்கன்னா எம்டி சார் மக்கள்கிட்ட பேசுறதுக்கு அவருடைய யூடியூப் சேனல் மூலிமா நிறையவே வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்து வர வீடியோஸில் மை வித் ரேட்ஸை பற்றி நிறுவனத்தில் என்ன நடக்குது, இந்த மாதிரி அப்டேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கான வந்து அப்ரூவ்டு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு 100% உறுதியாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் வந்த அப்டேட்டை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் வந்து இது கன்ஃபர்மேஷனாக வந்து அப்டேட்டாக அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ டோட்டலாக வந்து சொல்ல முடியாது. ஏன்னா கம்பெனியை எதிர்த்து நிறைய வந்து எதிராளிகளும் இருக்காங்க சொல்லுது. ஸோ அஃபிஷியலாக வந்து இது கன்ஃபர்மேஷன் அப்டேட்டாக சொல்ல முடியாது. பட் அதை வந்து கன்ஃபர்மேஷனாக நடந்தால் மக்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். இருந்தாலும் இதை வந்து ஆல்ரெடியே நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து கம்பெனியில் படிப்படியாக வந்து விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்றத நம்மளால் பார்த்துக்க முடியுது. பட் வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம் நண்பா. ஸோ எல்லோரும் வந்து மனசை வந்து தளர விடாதீங்க. எல்லோரும் அதெல்லாம் நல்லவருக்கு லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கடவுள்கிட்ட பாரத்தை போட்டு நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான். பட் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து பணம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி வந்து உறுதியாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையோட மக்கள் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். நல்லவருக்கு லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எம்டி சார் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மக்கள்கிட்ட வந்து அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்து பேசுவார் நண்பா. ஸோ அதுக்கான அப்ரூவ்டு வந்து கிடச்சின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் வந்து போன ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ எதை பற்றி பேசியிருந்தாலும் பட் நிறைய விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தேன். பட் இந்த மந்த் எண்டில் வந்து ஆப் வந்து ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கும் பட் அதுக்கான வேலைகள் வந்து நான் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ
ஸோ அதுக்கான பணத்தை பற்றி எம்டி சார் வந்து பேசுவார் அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்டேட் ஆகுறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது நண்பா. ஸோ ஓகே. இன்னும் நிறைய விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கு. வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து அவ்வளோதான் நண்பா. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த வர வீடியோஸில் ஒரு அப்டேட்டை வந்து அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நண்பா. ஓகே நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பா. டாடா பை பை. நண்பா பாய்.